கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் வியாழக்கிழமை 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இந்த தீர்க்கதரிசி இந்த நாட்களே புலம்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பல்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கு இந்த நாட்களிலே முடிவே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் நமக்கு இறங்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகி எங்கேயோ போய் எங்கேயோ இந்த நாட்களிலே சிக்குண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே அழித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபை என்றால், அவருடைய கிருபை என்றால் எப்படியாக இந்த நாட்களில் இருப்பதென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இரக்கங்களையும் அவருடைய கிருபையும் நாங்கள் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அங்கே இந்த நாட்களிலே புதியவைகள் இந்த நாட்களில் அவருடைய கிருபைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே புதிதாக இருக்கிறது. நேற்றைய நாட்களிலே தேவன் நமக்கு தந்த கிருபையை இன்றைக்கு தருவதில்லை. அதற்கு பதிலாக இன்றைய நாட்களுக்கு உரிய புதிய கிருபையைத்தான் தருகிறார். புதிய இரக்கத்தை தான் நம்மேலே இந்த நாட்களிலே வைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மகத்துவமான தேவன் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பங்கு என்று சொல்லும், அது மட்டுமல்ல ஆத்துமா சொல்லும், ஆகியால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நாங்கள் தேவன் நம்முடைய பங்கு, தேவன் நம்மை ரட்சித்தார், தேவன் நம்மை விடுவிக்கிறார், தேவனுக்காக நான் இந்த நாட்களை காத்திருக்கிறேன் என்று சொல்லிய ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போமா இருந்தால், கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார், குடும்பத்தை நடத்துகிறார், எனக்கு தர வேண்டிய காரியங்களை எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழுவோமா இருந்தால், அங்கே நாங்கள் ஒருபோதும் அங்கே நிர்மூலமாக முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அங்கே முடிவே இல்லை என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனிடத்திலே அந்த இரக்கங்களையும் அவ்விடத்திலே அந்த கிருபையையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அதிகாலை தோறும் அவரை தேட வேண்டும். அதிகாலையிலே அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன்படியே அவரை நாங்கள் அதிகாலையிலே தேடுகிற வேளையிலேயே அவருடைய இரக்கங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே பெருகிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிறதை பார்க்கிறோம். அது முடிவில்லாதபடி இந்த நாட்களில் அவருடைய இரக்கங்களும் அங்கே கிருபையும் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் அவருடைய இரக்கங்களிலேயும் அவருடைய கிருபையிலேயும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் அவரை தேட வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். அவர்தான் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகாராஜாவை தேடி இந்த நாட்களிலே அவர் அண்டையிலே நாங்கள் வருகிற வேளையிலே அவர் தன்னுடைய இரக்கத்தினாலும் தன்னுடைய கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இன்றைக்கு நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இரக்கம் வேண்டுமா, கிருபை வேண்டுமா? நீங்கள் மனுஷனிடத்திலே அந்த கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலே தான் இந்த நாட்களிலே அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனை தேடுகிற வேளையிலே தான் அவர் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அதிகாரிகள் மத்தியிலே தயவையும் மற்ற மக்கள் மத்தியிலே கிருபையையும் இந்த நாட்களிலே நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே வந்து சேருங்கள். அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய கிருபைக்கும் இந்த நாட்களிலே அங்கே முடிவே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே அப்படியாக நீங்கள் திரும்புகிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.